இன்னைக்கு உலகமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும். ஈஸ்டர் என்கிற வார்த்தை வேதத்தில் ஒரே இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது இல்லையா? ஒரே ஒரு மொழியாக்கத்தில் ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:3. ஆமா, 4:2 சேர்த்து படிக்கலாம். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்பு வைத்தான். இதுல ஆமா இருக்குது. அதாவது இந்த சம்பவம் என்னன்னா, வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட அப்போஸ்தலருடைய மரணம். இந்த ஒரே ஒரு அப்போஸ்தலருடைய மரணம் மட்டும்தான் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. யாருடையதுன்னா யாக்கோபுடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. யாக்கோபுடைய மரணம், யாக்கோபை சிறை சேதம் பண்ணது யூதருக்கு பிரியமா இருந்ததுனால என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, பேதுருவையும் கொலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது பண்டிகை நாளா இருந்தது, அதனால கொஞ்சம் தள்ளி போட்டாங்க பேதுருவை. அந்த பண்டிகை குறித்து சொல்லுகிற போது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, இந்த கேஜேவில மட்டும் முதல் டிரான்ஸ்லேஷன்ல ஈஸ்டர் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை என்ன கான்டெக்ட்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பாஸ் ஓவர் என்கிற கான்டெக்ட்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது, அல்லது பஸ்கா பண்டிகை என்கிற ஒரு கான்டெக்ட்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா ஒருவேளை அவங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னானுதுங்க, குட் ஃப்ரைடே தான் அவங்க ஈஸ்டர்னு சொல்லணும். ஆனா அவங்க வந்துருந்துங்க ஈஸ்டர் ரிசரக்ஷன் டே என்னதுங்க புரிந்து கொள்கிறார்கள். நான் வரலாறு ரீதியாக இருந்துங்க இதை போகணுதுங்க விரும்பல. ரைட்டா? இப்போ நமக்கு பொதுவாக தெரியும், உலகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுகிற அல்லது அனுசரிக்கிற ஒரு காலகட்டங்களாக இது காணப்படுகிறது. உலகம் பாரம்பரியத்தை சார்ந்து இது செய்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாம் பலமுறை இவைகளை படிச்சிருக்கிறோம். மக்களுக்கு குட் ஃப்ரைடே டேட் மாறுதுன்ற உணர்வு கூட இருந்துங்க மக்களுக்கு இருக்காது. குட் ஃப்ரைடேனா என்னைக்கு வரும்னா ஃப்ரைடே வரும்ன்றது மட்டும் தான் எல்லாருக்குமே தவிர அது மார்ச் மாசத்துல இருந்து ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் டேஸ் மாறிக்கிட்டே இருக்கின்றது பல மக்கள் இருந்துங்க அது உணர்வு கூட கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஈஸ்டர்னா அல்லது உயிர்த்தெழுதல் சண்டே வரணும், குட் ஃப்ரைடே என்னதுங்க வெள்ளிக்கிழமை வரணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேலண்டர் என்ன பண்றாங்க, மாத்திக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னதுங்க ஆச்சரியமானதுங்க ஒரு மக்கள் தான். அப்போ உலகத்துல இது ஒரு ஒரு பாரம்பரியமாக செய்யப்பட்டு வருகிற என்னதுங்க அநேக நிகழ்வுகள்ல என்னதுங்க இது ஒரு நிகழ்வு. ஆனால் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதல் தான் பாடம். கிறிஸ்தவருடைய அடிப்படையே எதை சார்ந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்த்தெழுதலை சார்ந்தா இருக்குது. கிறிஸ்தவருடைய நம்பிக்கை எதை சார்ந்திருக்குன்னா, இந்த உயிர்த்தெழுதலை சார்ந்தா இருக்குது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவமே என்னதுங்க கிடையாது, ரட்சிப்பே என்னதுங்க கிடையாது இல்லையா? அடிப்படையாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேதம் சொல்லுகிறது, உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுவதுங்க ரட்சிக்கப்படுவான். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளில் இருந்துங்க உயிர்த்தெழுந்து. அப்போ கிறிஸ்துவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பது சுவிசேஷம் இல்லை. ஏன்னா
இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது வரலாறு. இன்னைக்கு தேதி எழுதுகிற அனைவரும் என்னதுங்க ஒப்புக்கொள்ளுகிற அல்லது அறிக்கை எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என்னதுங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தால் மரணம் என்பது என்னதுங்க இயற்கை. ஒரு ஆள் பிறந்துட்டானதுங்க அவங்க மரிக்கணும் என்பது இயற்கை. மரித்தால் அடக்கம் செய்வது வழக்கம். மரித்தால் அடக்கம் செய்வது வழக்கம். அதுக்கு பிற்பாடு என்னதுங்க உயிர்த்தெழுதல் என்பது விசுவாசம். ஆனா இந்த என்டையர் கான்டெக்ட்ல இது மூணுத்தையும் நம்ம விசுவாசிக்க. அப்போ சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 1:16 வாசிக்கிற போது வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ஒன் ஆஃப் த கீ வேர்ட்ஸ் இந்த பைபிள் ஃபார் சால்வேஷன் நம்ம சொல்லுகிற போது ரோமர் 1:16 வாசிக்கிற போது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. எதுனா சுவிசேஷம். அப்போ சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது யாருமே மறுக்க முடியாததுங்க வரலாற்று உண்மை. ஆனால் அவருடைய மரணம் என்னன்னா இயற்கையாக இருக்கிறதா அது விசுவாசமா இருக்குதா? அங்க நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியன்படி நமது பாவங்களுக்காக மரித்து. எங்க விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார் ஆனால் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று வருகிற போதுதான் அது விசுவாசம். அடக்கம் பண்ணப்பட்டார். 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்முடைய அடக்கத்துக்கும் அவங்களுடைய அடக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்முடைய அடக்கம் என்பது குழி தோண்டி புதைக்கிறது, அவங்களுடைய அடக்கம் என்பது ரூமுக்குள்ள வைக்கிறது அல்லது குகைக்குள்ள வைக்கிறது. ஃப்ரம் த எபிரேயர்களுடைய ஆபிரகாம்ல இருந்து நீங்க பார்க்கும்போது எல்லாரும் எதுக்குள்ள தான் வச்சாங்க? குகைக்குள்ள வச்சாங்க. அப்ப இயல்பாகவே எப்படி ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யப்படவில்லை, அவர் சாகல, அவர் மயக்கத்தில் இருந்தாரு, சீஷர்கள் ஏமாத்துறாங்க. இது 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்திருந்துங்க ஒரு பெரிய என்னதுங்க அவநம்பிக்கை. அப்போ வேதாகமம் ஏன் சுவிசேஷத்துல அந்த அடக்கத்தையும் சேர்க்குது அப்படின்னு சொன்னா அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார், அடக்கம் செய்தவர் எழுந்தார். யார் அடக்கம் பண்ணுவாங்களா? மரித்தவங்க தான் அடக்கம் பண்ணுவாங்க, மரிக்காதவர்களை அடக்கம் செய்ய மாட்டாங்க. ரைட்டா? அப்போ இந்த விசுவாசம் என்பது, சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து மரித்தார் அல்ல, மரித்தார் அல்லங்க, அது ஒரு இயல்பு, ஒரு வரலாற்று உண்மை. ஆனால் எனக்காக மரித்தார் என்பது விசுவாசம். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார், உண்மையிலே மரிச்சாரு, அவர் அடக்கம் செஞ்சாங்க என்பதை நாம் நம்புகிறோம். உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புகிறோம். ஏன்னா உயிர்த்தெழுதலை குறித்து 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் என்னதுங்க ஒரு பெரிய என்னதுங்க ஒரு ஒரு அவநம்பிக்கை இருந்துச்சு. விசேஷமா உங்களுக்கு நல்லா தெரியும், சதுசேயர்கள் என்கிறதான ஒரு குரூப் இயேசு கிறிஸ்து இருக்கிற போது என்னதுங்க இதை குறித்து என்னதுங்க வாதாடுறாங்க இல்லையா? மத்தேயு சுவிசேஷத்துல நான் அதை ரொம்ப அவங்க பல சமயங்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ பல சமயம் கேள்வி கேட்கும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாயை புடுங்குற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. அவரை இரிட்டேட் பண்றதுக்கு, அவரை ஏதாவது தவறு செய்ய வைக்கிறதுக்கு தான் இதுங்க அவரை கேள்வி கேட்பாங்க. அதுல ஒரு கேள்வி தான் இதுங்க இது. அது கொஞ்சம் நெக்லா இல்லையா கேட்கிற ஒரு கேள்விகள்ல ஒண்ணு. அப்போ இங்க உங்களுக்கு தெரியும் 23 வாசிக்கிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. கேட்கும் போது இப்படி கேட்கிறான் பாருங்க, வசனத்தை போட்டு கேள்வி கேட்கிறான். இயேசு சொன்னா, மோசே சொல்லிக்கிறாரே அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுல 7 சகோதரர் இருக்கிறாங்க இல்லையா? 7 பேரும் அந்த பெண்மணி என்னதுங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப உயிர்த்தெழுதல் என்னதுங்க அந்த அம்மா யாருக்கு என்னதுங்க கணவனா இருப்பான், மனைவியா இருப்பாங்க என்கிறதான என்னதுங்க ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி என்னதுங்க கேட்கிறாங்க. அப்போ என்ன சொல்றோம்னா, 1ஆம் நூற்றாண்டு காலத்துல பெரிய அவநம்பிக்கை என்னதுங்க உயிர்த்தெழுதலை குறித்து இருந்துச்சு. ஆனால் இவர்களுக்கு இது இருக்கக்கூடாது. எது இவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க? இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு உயிர்த்தெழுதல் புதிது கிடையாது. உயிர்த்தெழுதல் இப்போ ஒருவேளை உங்களுக்கு எனக்கு என்னதுங்க
உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது உயிர் தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு கிட்டதுங்க யோசிச்சு கூட முடியாது, இன்ஸ்டண்டா சொல்லுவோம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் யூத மக்கள் அப்படி கிடையாது. யூத மக்களுக்கு உயிர் தெரிதலுக்கு நிறைய என்னதுங்க புரிதல் இருக்குது, நிறைய அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. வாசிக்கிற போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் என்னதுங்க ஃபாஸ்டா கடந்து போறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஆமா, ஒரு விதவை இருக்கிறாங்க இல்லையா இல்லையா, கடந்த புதன்கிழமை கூட படித்தோம் இந்த பாடத்தை. ஆமா, இப்போ இங்க நான் நேர கருத்துக்கு முதல்ல போயிடுறேன், பாடம் உங்களுக்கு தெரியுன்றதுனால. 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தம் முகம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். அப்போ இவங்களுக்கு எலியாவை நல்லா தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அப்போ உயிர்த்தெழுதல் இருக்கு, அந்த பேக்ரவுண்ட் அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா என்னதுங்க, அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் தே பிலீவ் இருந்துங்க தி ஸ்கிரிப்சர்ஸ். அவர்கள் பழைய ஏற்பாடை விசுவாசிக்கிறவர்கள். பழைய ஏற்பாடை விசுவாசிக்கிறவங்களுக்கு தெரியும் எலியா உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, மரித்தவரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்ற தகவல் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா. அடுத்தது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அவருடைய அடுத்த நபர் இல்லையா, அடுத்த சீஷன் அல்லது அடுத்த மன்னிக்கணும் அடுத்த தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் திரும்பி நிறைய வாசிக்கணும், 18ல இருந்து வாசிக்கணும். இங்க சுனேமியாள் இல்லையா? ஆமா, கீழே வாசிக்கிற பொழுது ஆமா 33 நான் படிக்கிறேன், 32 படிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4:32. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் முகம் குப்புறப்படுத்தான். அப்போது அந்த பிள்ளையை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, எபிரேய மக்களுக்கு யூத மக்களுக்கு உயிர்த்தெழுதல் என்பது புதிது கிடையாது. இதெல்லாம் அவங்க படிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க விசுவாசிக்கிறவங்க. ரைட்டா? 3வது இல்லையா, 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் இன்னும் ஆச்சரியமானதுங்க ஒரு 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 விஷயம். 2 ராஜாக்கள் 13ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரத்துல மற்ற இடம்லாம் வந்துடுதுங்க, எலியா செஞ்சாரு, எலிசா செஞ்சாங்க. இப்ப எலிசா மரிச்சிட்டாரு. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20 படிக்கிற பொழுது, எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். ரைட்டா? அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஆச்சரியமா இருக்குல்ல இதெல்லாம்? செத்து 1 வருஷம் ஆச்சு, எலிசாவுடைய இருந்துங்க எலும்பு இல்ல. இது வேற பாடம், பட் உயிர் தெரிந்தான்ற பாடத்தை மட்டும் நான் இங்க மட்டும் நான் நிக்கிறேன், அதுக்குள்ள நான் அதிகமா நான் போல. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவர்களுக்கு இது புதிது கிடையாது. இந்த கான்செப்ட் ஆஃப் என்னதுங்க, ரிசரக்ஷன் இஸ் நாட் நியூ ஃபார் ஹீப்ரூஸ். எபிரேயர்களுக்கு இது புதுசு கிடையாது, நல்லா அவங்க கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு பரிச்சயமான உண்மைகள். இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற பொழுது செய்த என்னதுங்க இல்லையா விஷயம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33
லூக்கா 7. பதினொன்னுலேருந்து 17 வரைக்கும். நான் 13 நான் படிக்கிறேன். இங்கேயும் ஒரு கைம்பெண் தான். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் இருந்துங்க ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து. ரைட், ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்து வாழுகிற போதே இதை பார்த்திருக்காங்களா? எதை பார்த்திருக்காங்க? உயிரோடு இருந்ததை பார்த்திருக்கிறார்களா? விட்னஸ் பண்ணிருக்காங்க இந்த குரூப். இதெல்லாம் நடக்கும் போதே சதுசேர்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் என்னதுங்க டிஃபெண்ட் பண்றாங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி, இல்லையா? இங்க இவங்க சொல்லும் போது என்னங்க நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து செய்து காமிச்சார். அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துங்க, லாசர், இல்லையா? இப்போ ஏற்கனவே நம்ம 4 பார்த்துட்டோம். 5வது பார்க்கும்போது லாசர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் மன்னிக்கணும், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், இல்லையா? ஒரு நீண்ட நெடிய ஒரு 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 பெரிய சாப்டர், ஒரு உயிர்த்தெழுதலுக்காகவே இருந்துங்க. புதிய ஏற்பாட்டில் 2 சாப்டர் இருந்துங்க உயிர்த்தெழுதலை பற்றி ரொம்ப பெருசாக பேசும். ஒன்று யோவான் 11, இன்னும் 1 கொரிந்தியர் 15. இது ரெண்டுமே இருந்துங்க அந்த கம்ப்ளீட் சாப்டர் இருந்துங்க ஸ்பீக்ஸ் அபவுட் தி ரிசரக்ஷன் ஆஃப் தி பர்சன். அப்போ இங்க யோவான் 11 வாசிக்கிற போது உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து லாசரை என்னதுங்க எழுப்பினார். இங்க இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 39 நான் வாசிக்கிறேன். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார், இல்லையா? அவங்களுடைய சிஸ்டம் என்னவா இருந்துச்சுன்னா, அடக்கம் என்பது ரூம்குள்ள வைக்கிறது, குகைக்குள்ள இருந்துங்க வைக்கிறது தான் அவங்களுடைய இருந்துங்க அடக்கம். இப்பெல்லாம் பத்தாது அப்படி, இல்லையா? இப்போ வந்து என்ன பண்றாங்க, மேல தானே பண்றாங்க, இடம் கிடையாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகத்துல, ரைட்டா? அப்போ மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை பார்த்து அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். ஸோ ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், 4 நாள் ஆச்சே நாருமே அப்படின்னு சொல்லும் போதுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து லாசரை கூப்பிடுறார், ரைட்டா? அவர் வெளியே வர்றார். அப்போ இந்த சம்பவம்லாம் இருந்துங்க உங்களுக்கு தெரியும். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வரைக்கும் ஏறக்குறைய இவ்வளவு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாம இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிற பொழுது, இல்லையா? ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். அந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சார்ந்து வருகிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் ஒரு 50 வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50 வாசிக்கிற பொழுது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ரிசரக்ஷன்ன்றது, உயிர்த்தெழுதல் என்பது ஓரளவுக்கு என்னதுங்க எல்லாருக்கும் தெரியக்கூடியது, நம்பக்கூடியதாக இருந்துச்சு. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, யார் வரைக்கும் ஒரு நம்பினாங்க அப்படின்னு சொன்னா, பிரதான ஆசாரியர்கள் வரைக்கும் நம்பினாங்க. ஆனா யார் நம்பலன்னு சொன்னா, கூட இருந்த சீஷர்கள் நம்பல. இதுதான் ஆச்சரியம். இவ்வளவு பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கு, பழைய ஏற்பாடு நல்லா தெரியும், இவங்களுக்கு எல்லாம் தெரியும். உயிர்த்தெழ முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிற்பாடு இப்படி ஒரு டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க. பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 61 வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:61 வாசிக்கிற பொழுது, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் யார் சொல்றாருங்க?
இல்லையா? அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. யார் ஞாபகம் வச்சிருக்கிறான்னா, யார் ஞாபகம் வச்சிருக்கணும்? சீஷர்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடக்கம் பண்ண கையோட என்னதுங்க, மீன் பிடிக்கிற போனன்னு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேதுரு போற பின்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு செட்டு போயிடுச்சு. ஆனா யாருக்கு கவனம் இருந்ததுன்னா, பிரதான ஆசாரியருக்கு பரிசேரும். ஏற்கனவே சொல்லியிருக்காம அது மாதிரி நடந்தா சிக்கலாயிரும், பிரசாதம் ஒண்ணு பண்ணுவோம், சுத்தி நின்னுங்க ரவுண்டு போட்டு காவல் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது இருந்துங்க தேசாதிபதி கோவம் வந்துச்சு. உங்களுக்கு தான் நிறைய காவலர்கள் இருக்காங்களே, நீங்களே போட்டுங்கடா, நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பாதுகாத்துங்க அந்த கல்லறை என்னதுங்க சொல்றாரு. கீழே என்னதுங்க அது இருக்குது. அப்ப என்ன சொல்றோம், 1ஆம் நூற்றாண்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு பெரிய என்னதுங்க ஒரு அவநம்பிக்கை என்னதுங்க இருந்துச்சு. யார் நம்ப கூடாதோ அவங்க நம்பினாங்க, யார் நம்பணுமோ அவங்க நம்பல. ரைட்டா? ஏன் இந்த சுவிசேஷத்துல உயிர்த்தெழுதல் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அல்லது உயிர்த்தெழுதல் ஏன் இம்பார்ட்டண்டா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் ஒரு கான்டெக்ட்ல பேசுறாரு. இன்னொன்னு நீங்க இங்க பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு துர்ச்செய்தி என்னதுங்க பரப்பி கொண்டே வந்தாங்க. என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்துங்க எழுந்திருக்கல. லைட்டா மத்தேயு 28 வாசிக்கிற பொழுது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது, அவர்கள் போகையில் காவல் சேவர்கள் சிலர், யாருங்க அந்த குகைக்கு காவல் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். என்ன சொல்லிட்டாங்க பிரதான ஆசிரியர்கிட்ட, அவரு கிளம்பிட்டாருப்பா, நாங்களாம் கரெக்டாக தான் இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, அன்னையிலிருந்தே என்னதுங்க இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் உண்டு. ரைட்டா? பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். கவலைப்படாத, உள்ள போனா நான் என்ன பண்ணுங்க, எடுக்கிற வேலை என்னதுங்க எங்களுடையது. இந்த சிஸ்டம் இன்னைக்கு இல்ல, அன்னையிலேருந்தே இருக்கு. என்ன வரைக்கும் இருக்குதுங்க, ப்ராக்சி. ரைட்டா? உள்ள போய் நானுங்க நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 15 சொல்லும் போது, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்குது. என்ன வரைக்கும் பிரசித்தமா இருக்குதுங்க, 2024 கிடையாது, மத்தேயு எழுதுகிற பொழுது பல சமயங்கள் இருந்துங்க மக்கள் இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இந்நாள் வரைக்கும் அப்படின்னு படிச்சுட்டு இருந்துங்க, எப்போ படிக்கிறானோ அந்நாள் வரைக்கும் பேசுவான். அது அந்நாள் வரைக்கும் இல்ல, மத்தேயு புத்தகம் எழுதுகிற பொழுது. அப்ப 1ஆம் நூற்றாண்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சார்ந்து, அவருடைய அடக்கத்தை சார்ந்து, அவருடைய உயிர்த்தெழுதலை சார்ந்து ஒரு கான்ஸ்பிரசி எப்பவுமே இருந்துச்சு. அதனாலதான் விசுவாசத்தை எதுல வச்சாருன்னா, அவருடைய சுவிசேஷத்துல வச்சாரு. என்னன்னா, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை, இதை 3மே நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கணும்னு வச்சாரு. ஏன்னா உயிர்த்தெழுதல் தான் என்னதுங்க மனுஷனுடைய கண்டினியூட்டி. நாம் பார்ப்போம். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்பது, இப்போ நம்ம 1 கொரிந்தியர்ல படிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ரொம்ப விரிவா விளக்கப்படுத்துகிறாரு. கொரிந்து சபையில அநேக கள்ள போதனைகள் போனது போல, சென்றடைந்தது போல இந்த ஒரு போதனையும் போச்சு கொரிந்து சபைக்கு. என்ன போதனை அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதல்லாம் கிடையாதுடா, சும்மா அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அறிந்திருந்து இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு அந்த பையனை எழுப்பி இருக்கிறாரு. எல்லாரும் பார்க்க என்னதுங்க, பெத்தானியாவில் லாசரை எழுப்பி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் கேட்டிருந்தும் கூட ஒரு குரூப் எப்பவுமே, இங்கதான் விசுவாசத்துக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசம். எப்போதெல்லாம் வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதோ ஒரு குரூப் விசுவாசிக்குது, ஒரு குரூப் விசுவாசிக்க மாட்டேங்குது. இன்னொரு குரூப் சொல்லுது இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற குரூப் இருக்குது. நம்ம வேதத்தில் நம்ம படிச்சோம். அப்ப இங்கே வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? எங்களுடைய பிரசங்கமே என்னதாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் எங்களுடைய பிரசங்கம்.
உங்கள சில பேர் என்ன சொல்றீங்க, உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லுகிறீங்களா அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனம் சொல்றாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்ப என்ன சொல்ல வராருன்னா, இங்க கிறிஸ்துவ மாத்திரம் தனியா பிரிச்சு அவர் மாத்திரம் ஸ்பெஷல் சொல்லல. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்போ கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு எதை கோட் பண்றாருன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது கான்செப்டா இருக்குது, ஃப்ரம் தி பிகினிங் இருக்கு என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்துறார். கீழே வாசிக்கிற போது 14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதான்றார். ஒருவேளை கிறிஸ்து எழுந்துட்டேன்னு வச்சுங்க, நாங்க சும்மா இங்க மாங்க பேசுறது வேஸ்ட்ன்றார். உங்களுடைய விசுவாசம் விருதான்றாரு. கீழே 17 சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுகிறாரு. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்கள் இருப்பீர்கள். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா எதை விசுவாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் விசுவாசிப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த 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 கான்ஸ்பிரசி இருந்துச்சு. அதான் சொன்னேன், யோவான் நீங்க 20 நீங்க வாசிக்கும் போது கூட உங்களுக்கு தெரியும், மரியாள் இயேசு கிறிஸ்துட்டே கேட்கிறாங்க. என்ன நினைச்சு கேட்டாங்க? தோட்டக்காரன் நினைச்சு கேட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதால அப்படியே கடந்து போறேன். ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் வைத்த இடத்தை சொல்லு, நான் போய் எடுத்துக்கிறேன். அந்த அம்மா ரொம்ப பாசமா கேட்கிறாங்க இல்லையா? யாருகிட்டே கேட்கிறாங்க? இயேசு கிறிஸ்துகிட்டே கேட்கிறாங்க. அப்போ என்னன்னா, யாரு விசுவாசிக்கணுமோ, கூட இருந்து திரும்பி திரும்பி சொன்னாரு நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னதை யாருக்கு விசுவாசிக்கணுமோ அவங்க ஒரு ரூபாய் விசுவாசிக்கல. ஒரு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனாருன்னா, பாரு நீங்க எல்லாம் சொல்றீங்க, மற்ற எல்லாரும் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் சொல்லிட்டாங்க? எல்லா சீஷரும் சொல்லிட்டாங்க, ஆமா நாங்க பார்த்தோன்ட்டாங்க. அதுல ஒருத்தர் அப்பம் பண்ணுதுங்க, பெருசா பேசுறாரு, நான் கையை உள்ள போட்டு பார்த்தா தான் நம்புவேன். அந்த அளவுக்கு என்னதுங்க, அவிசுவாசம் மேலோங்கி இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்பு, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு என்பது எதை சார்ந்துதான் தேவன் வச்சிருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, gospel is the power of God unto salvation சொல்றார் ரோமர் 1:16. ரட்சிப்புக்கு தேவன் என்னன்னா சுவிசேஷம். சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இப்ப என்னன்னா, இதுவரைக்கும் எல்லாரும் நம்புறாங்க இல்லையா? அதை இன்னைக்கு என்ன ஆகிட்டாங்கன்னா, சடங்கு மாதிரி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ குட் ஃப்ரைடேன்றது ஏறக்குறைய என்னதுங்க, அவங்க செய்யறது என்னன்னா, உலக பிரகாரமா செய்யற திதி, தவசம், தர்ப்பணம் இல்லையா, அப்படி சொல்லுவாங்க ரைட்டா? அது மாதிரி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, நினைவு கூறுறாங்க. இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் காலகட்டத்தில் 3 மணிக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நீங்களாம் விசுவாசம் இல்லை, இப்ப நம்மளாம் விசுவாசம் இல்லாதவங்க 10 மணிக்கு எழுந்து வரோம் இருக்காங்க. காலகட்டத்தில் 3 மணிக்கு போயிடுங்க, அவரை எழுப்பினவங்களா இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா, காலகட்டத்தில் 3 மணிக்கு போயிருந்துங்க, எழுப்பி இருந்துங்க, பெரிய மாசெல்லாம் முடிச்சிருந்துங்க, இப்ப பெரிய மேட்டர் பண்ணிருப்பாங்க நீ வீட்டுல ரைட்டா? அப்போ என்ன சொல்றேன்னா, மக்கள் என்ன செய்யறோம் என்று புரியாம என்ன பண்றாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு சைடு. அப்போ உயிர்த்தெழுதல் இருக்கு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது சுவிசேஷம், இதை நாம் விசுவாசிக்கிறோம். இது ஒரு சைடு. இப்ப இந்த சைடு வருவோமே, அதை எப்படி பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு நாம் பார்க்கிற பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ரோமர் 6ஆம் அதிகாரம், இதை நாம் எல்லாரும் யாரெல்லாம் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பொழுதெல்லாம் இதை வாசிக்கிற வழக்கம் உண்டு, அல்லது இந்த பாடத்தை படிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் நினைவில் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ரைட்டா? தட் இஸ் அப் டு யூ இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 3 வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானம் என்பது அவருடைய மரணத்திற்குள்ளான ஒரு சாயல். எப்படி தண்ணியில போறோமோ அது அடக்கம் செய்யப்படுகிறது, மேலே வருகிற போது அது உயிர்த்தெழுதலின் சாயல். வேதம் சொல்கிறது 5 சொல்றாரு,
4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இருந்துங்க இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ இங்க என்ன கேள்வி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணார், உயிர்த்தெழுந்தார். ஃபர்ஸ்ட் நாம் மரிச்சிட்டோமா? நாம் மரித்தோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ரியல், இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் ரியல், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ரியல். இப்போ நாம் அந்த சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோங்க? ஞானஸ்நானத்தில் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கரெக்டா? கேள்வி என்னன்னா, நாம் மரித்தோமா? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க அவர் மரிக்கவே இல்லை, அவரை சும்மா படுக்க வச்சு எத்தனை வந்துட்டாங்கன்னு. இப்ப கேள்வி, நாம் நம்மளை படுக்க வச்சு எத்தனை வந்திருக்கிறோமா, இல்ல உண்மையிலேயே மரித்திருக்கிறோமா? இல்லையா? ஆமா. கொலோசியர்ல சொல்றாரு பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற போது கொலோசியர் 3:1 கண்டிஷன் பேசுறார் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள். இப்ப கேள்வி என்ன சொல்ற, நீங்க எழுந்துட்டீங்களான்னு கேட்கிறார். எழுந்தீங்கன்னா நீங்க கீழே தேட மாட்டீங்க, மேல தேடுவீங்கன்றார். நீங்க எங்க தேடுனீங்கன்னு பாருங்க. இப்போ நாம் மரித்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், எழுந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை பார்க்கணுங்க? எதை தேடணுங்க? மேலானவர்களை தேடணும். எதை தேடக்கூடாதுங்க? இப்படி பார்க்க கூடாதுங்க. கெடுதுன கே சொல்றாரு, அர்த்தம் சொல்றாரு, பூமியில் உள்ள அல்ல மேலானவர்களை தேடுங்கள். இப்ப நம்முடைய தேடுதல் எதற்கு? இப்ப நாம் உண்மையிலேயே நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தோடு எழுந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு ஒழிச்சு அடக்கம் பண்ணி எழுந்திருக்கிறோமா? கீழே சொல்றாரு பாருங்க, எப்போ அடக்கம் பண்ணுவோம்? 3ஆம் வசனம் சொல்றாரு, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மரித்தீர்கள். கேள்வி, நீங்கள் மரித்தீர்களா? நாம் மரிச்சிட்டோமா? இல்ல தூங்கும்போது அப்படியே முக்கிய எடுத்துட்டோமா? அவர் கான்சியன்ஸ், உண்மையிலேயே நாம் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அடிச்சிட்டோமா? அந்த சுபாவம் நமக்கு இருக்குதா? இல்ல கொஞ்ச நாள் மயக்க நிலையில வைத்து அவரை அடக்கம் செய்து எடுத்து கொண்டு வந்துட்டு இருந்துங்க நாம் உயிர் தெரிந்தோன்னு சொல்றோமா? இல்லையா? இங்க சொல்ற வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், மரித்தால் தான் நீங்கள் உயிர் தெழ முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையிலே செஞ்சு காமிச்சாரு. நமக்கு என்னதுங்க அடிப்படை? முதல்ல என்னதுங்க, நாம் எல்லாரும் நம்முடைய பாவத்துக்கு மரித்து எபேசியர்ல சொல்லும்போது சொல்றாரு. அதை இப்படி சொல்றா பாருங்க. எபேசியர்ல சொல்லுகிற போது, எபேசியருக்கு 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிற பொழுது, எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தீங்க, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு ரட்சிப்புன்றார். நாம் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் எல்லாம் கலைந்து போடப்பட்டிருக்குதா? அப்படின்னு சொன்னா நம்முடைய மரணத்தை குறித்து கவனமா இருக்கணும். எந்த மரணங்க? ஸ்பிரிச்சுவல், நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை பத்தி பேசுகிறது. மாம்ச பிரகாரமான மரணத்தை இல்ல. 2:5 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதான் அந்த லாஸ்ட் பகுதியில் வாசிக்கிற பொழுது, இல்லையா? ஆமா, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட இருந்தீங்க உட்காரம் செய்தார். இப்ப நல்லா பாருங்க, எழுப்பி உயிர்ப்பித்தார் அப்படின்னா அவர் நம்மளை செஞ்சிருக்கிறார். அதனாலதான் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் மரித்தோம்,
அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுந்திருக்கிறோம். சரி, நான் முடிச்சிடறேன், போறேன்னு நினைக்கிறேன். அப்போ முதல் விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு என்பது சுவிசேஷத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பது உலகத்தில் பலவிதமான கான்ஸ்பிரசி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கிற போது நாமும் கூட ஞானஸ்நானத்தினாலே அந்த சாயல் இணைக்கப்படுகிறோம். என்ன சாயல் இணைக்கப்படுகிறோம்னா, நாம் மரிக்கணும், நாம் அடக்கம் பண்ணப்படணும், நாம் உயிர்த்தெழுதணும். அப்போது ரட்சிப்பு நமக்கு கிடைக்கப்படுகிறது. சரி, ஃபைனல் இல்லையா? இப்ப இவங்க எல்லாம் மரிச்சாங்க. யாரெல்லாம் மரிச்சாங்க? இதுக்கப்புறம் என்னங்க, பவுல் எழுப்பியிருக்கிறாரு, பேதுரு எழுப்பியிருக்கிறாரு, அந்த செட் ஒன்று இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை இல்லையா? அப்போ பழைய ஏற்பாடுல எழுந்திருக்கிறாங்க, புதிய ஏற்பாடுல இருந்துங்க எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருடைய உயிர்த்தெழுதலுக்கு இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுங்க வித்தியாசம். அதான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:20 வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் என்றார். இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அது எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சொல்ல முடியும்? அவரே என்னதுங்க 2 பேர் எழுப்பிக்கிறார். கரெக்டா? அது இல்லாம எலியா எழுப்பியிருக்கிறார், எலிசா எழுப்பிக்கிறார். எலிசாவுடைய எலும்பு மூலமா எழுப்பி இருக்கிறாங்க. கேட்டதுனே? அப்படி இருக்கும்போது வசனம் சொல்லுது, அவரே மரித்தெழுந்துங்க, எழுந்தவர்கள் முதற் பலனானவர் சொல்லுகிற போது இவர்கள் எல்லாரும் மீண்டும் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, இப்பொழுது ஜீவனோட இருக்கிறார். நமக்காக தேவனுடைய வலது பார்த்திருந்துங்க வீற்றிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலோடு மற்றவருடைய உயிர்த்தெழுதலுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவர்கள் எல்லாம் மீண்டும் மரித்தார்கள். இயேசு கிறிஸ்து மீண்டும் மரிக்கல, மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறி போயிருக்கிறார். அவர் திரும்பி வருவார். இப்ப நம்பிக்கை என்னன்னா, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உலகமே இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதலை கொண்டாடுகிறது. எதை மறந்துட்டாங்கன்னா, நாமும் உயிர் தெழுவோம் என்பதை மறந்து விட்டார்கள். இந்த உயிர் தெழுதலின் நம்பிக்கை என்ன தெரியுமா? எதை சார்ந்தது? இந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை நான் நம்புகிறோமே, அதனுடைய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நாமும் உயிரோடு எழுந்திருப்போம் என்பதுதான் பாடம். அந்த 1 கொரிந்தியர் 15 நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா படிச்சு பார்த்துங்க. என்ன பாடம் சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இருந்துங்க ஃபர்ஸ்ட், பின்னாடி நீங்க எல்லாம் உயிர் தெழுவீங்க. அப்ப உயிர் தெழுவீங்கன்னா என்ன சொல்றாரு? ஒரே அந்த பகுதி மட்டும் நான் முடிச்சு விடுறேன். 1 கொரிந்தியர் 15 31 வாசி, 30 படிக்கிறேன். 30 வசனத்திலிருந்து 32 வரைக்கும் வாசிக்கிறேன். நாங்களும் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். போல் சொல்றாரு, தினமும் சாவரன்ற அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ரைட்டா? 32 சொல்றாரு, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லாமே. நான் ஏன் இவ்வளவு போராட்டம் அடைகிறேன் அப்படின்னு சொன்னா, உயிர் தெழுதல் ஒன்று இருக்கிறது. எனக்கு இதுக்கெல்லாம் ஈடுகட்டப்படும் இல்லையா? எனக்கு நன்மையானவனை தேவன் வைத்திருக்கிறாரே. இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தில் என்னதுங்க, இந்த உலகத்துல நம்ம நல்லவங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அவன் பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. இந்த உலகத்துல ரொம்ப நல்லவனா தானே சொல்லுவாங்க, அவனுக்கு பிழைக்க தெரியாது அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் உலகம் வச்ச பேரு நல்லவர்களுக்கு. ஆனா இது ஏன் சொல்றாருன்னா, நமக்கு நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கேள்வி, இதையும் நான் நம்புறேன்னு சொல்றேன்னு வச்சுங்க. எதையும் நான் நம்புறேன், நானும் நம்புறேங்க. என்ன நம்புறேன்? என்னுடைய உயிர்த்தெழுதல் இருக்கு என்பதை நான் நம்புகிறேன் சொன்னா, அடுத்த கேள்வி, ஆயத்தமாயிட்டீங்களா? அதான் கேள்வி. என்ன ஆயத்தமாயிட்டீங்களா? நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாயிட்டோமா? இன்னைக்கு உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து எழுந்து போயிட்டார் 2000 வருஷம் முன்னாடியே. ஆனா உலகமே என்னதுங்க, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தம் பண்ணுச்சு. 3 நாளா என்னதுங்க ப்ரிப்பரேஷன். இது இல்லாம என்னதுங்க பல இடங்கள்ல நாடகம் அது இது இல்ல எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க. 40 நாளா ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. அந்த ஒரு செட் வேற இருக்குது இல்லையா? இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. எதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு. எப்பா அவர் எழுந்துட்டாரு, நீ தனியா எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நீ எதுக்கு ப்ரிப்பேர் ஆனா, உன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு ரெடி ஆயிட்டியா? இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது
நாம் போவோமா? இல்லைனா நீ என்னதான் பொம்மையை எழுப்பி விட்டாலும், நீ என்னதான் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சாலும், என்னதான் உன்னுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சாலும் பயனோ பலனோ இல்லை. என்ன விசுவாசிக்கணும்? நான் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது எனக்கு மறுமை வாழ்க்கை உண்டு என்று நான் விசுவாசித்தால் அந்த மறுமை வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இன்று இருக்கும் என்று சொன்னால் நாம போவோமா? அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு இருக்குதுங்க, இருக்குது இல்லையா? அந்த ஒரு அப்பா சொல்றாரு இல்லையா, 2 பேருக்கு வேலை கொடுக்குறாரு, பெரியவனுக்கு சின்னவனுக்கு இல்லையா? ஒருத்தன் போறான்னா போக மாட்டானா, ஒருத்தன் போக மாட்டான்னு வந்துங்க போறான்னா. கரெக்டா? How much we are prepared? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் நம்முடைய பெரிய என்னதுங்க அவிசுவாசமாகிய விசுவாசம் என்னதுங்க, இன்னைக்குலாம் இயேசு கிறிஸ்து வரமாட்டாரு. கரெக்டுங்க? இன்னைக்கு இருந்துங்க இயேசு கிறிஸ்து வரமாட்டாரு. அது நம்ம பெரிய விசுவாசம். அது விசுவாசம் கிடையாது, அது அவிசுவாசம். ஒருவேளை அவருடைய வருகை இன்று இருக்கும் என்று சொன்னால் நான் போவேனா? அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைவேனா? நாம் பிரயாசப்படுவோம். தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக.